Welcome back to my channel Co Connection. It's me Nandini Ramesh. So இது part 2 வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா how to apply for this internship சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ part 1 ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ part 1ல என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து எந்த ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து எதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் சொல்லிட்டு. ஸோ part 2 பார்க்குறவங்க தயவுசெய்து part 1 பார்த்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும், இந்த இன்டர்ன்ஷிப்னா என்ன, எதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பார்ட் 2ல வந்து ஹவு டு அப்ளை ஃபார் திஸ் இன்டர்ன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும், லைக் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.0. ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளை இருக்கும். ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை. ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து செகண்ட் விண்டோக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். தென் கிளிக் ஸ்டார்ட் சர்வே. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ப்ரைவசி அக்ரிமெண்ட் ஒன்று ஷோ ஆகும். ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஸ்டார்ட். இது கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்படி தான் இருக்கும். லைக் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறப்போ லைக் ஸ்கூல், காலேஜ் ஆர் எனி ஈவெண்ட்ஸ் இல்லைனா இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் செக் யுவர் டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்ஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் அதுதான் வந்து லாஸ்ட் டில் த எண்ட் ஆஃப் த கம்ப்ளீஷன் வரைக்குமே கேரியட் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கேர்லெஸ்ஸாக வந்து நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்காமலே, மெயில் ஐடி எதுவுமே பார்க்காமலே, ஃபோன் நம்பர்ஸ் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாமலே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேறு ஒரு மெயில் ஐடி எல்லாம் வேறு ஒரு ஏதாச்சும் மிஸ்டேக்காக கொடுத்துருப்பீங்களா அவங்களுக்கு தான் போகும். ஸோ ஜஸ்ட் செக் உங்களோட நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. நான் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர்ஸ்க்கு எல்லாமே உங்களோட நேம், கரெக்டான நேம் வித் இனிஷியல் போட்டு சர்டிஃபிகேட்லாம் வரும். சில வெப்சைட்ஸில் வந்து நம்மளோட நேம்ஸ் அண்ட் மெயில் ஐடி ஏதாச்சும் எரராக இருந்தால் நம்ம ஏதாச்சும் வேறு ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் கூட இல்லைனா வந்து அவங்களோட சப்போர்ட் டீம் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பட் சில ஆப்ஸ், சில கம்பெனிஸ், சில வந்து வெப்சைட்ஸ்லாம் வந்து நம்ம சேட் சப்போர்ட்டே வந்து நம்ம அவங்கள போய் நம்ம காண்டாக்ட் பண்ணாலும் நம்மளால் வந்து அந்த எரர்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம், எங்கே போனாலுமே ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் எதனா கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் செக் யுவர் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ட்வைஸ் வந்து பார்த்துட்டே இருங்க உங்களோட டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்ன கேட்பாங்கன்னா உங்களோட நேம். ஸோ நேம் வந்து கரெக்டாக தாங்க, உங்களோட இனிஷியல்ஸ் அண்ட் வந்து சில பேர் வந்து அப்பா நேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக தாங்க. அப்போ தான் உங்களோட சர்டிஃபிகேட்டில் வந்து கரெக்டான நேம் வந்து பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த நேம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட லிங்க்டின் அதே மாதிரி உங்களோட ரெஸ்யூமில் வந்து போட்டு ஒரு ஜாபுக்கு போகிறப்போ கரெக்டாக நம்மளால் ஷோ பண்ண முடியும். சப்போஸ் இதில் நேம் வந்து தப்பாயிடுச்சுன்னா நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஜாபுக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூ போகிறப்போ இதில் நேம் தப்பாக இருக்கே, உங்கள் நேம் வேறையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஷின் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் ஆஸ் பர் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களோட நேம் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மெயில் ஐடி, இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டுக்கு லாகின் பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். தென் உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம், சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜாக இருந்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் வந்து போடலாம். ஸோ 12th முடிச்சுட்டு கூட நாங்கள் அப்ளை பண்ணலாம். பட் காலேஜ் ஒன்றும் இல்லைன்னா இப்போ நீங்கள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே காலேஜ் நேம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் அந்த காலேஜ் நேம் கூட நீங்கள் போடலாம். ஸோ ப்ளீஸ் என்டர் த நேம் ஆஃப் த சிட்டி வேர் இன்ஸ்டிடியூஷன் இஸ் லொக்கேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் இருக்குன்னா சென்னைன்னு போடலாம், பெங்களூர், கர்நாடகா, தெலுங்கானா எக்ஸெட்ரா. எங்கே உங்கள் காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கோ அதோட சிட்டி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். அண்ட் வந்து ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷா இல்லை வந்து தமிழ்நாடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். தென் இங்கே வந்து எந்த இன்டர்ன்ஷிப் டொமைனில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து லைக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக், பைத்தான் டெக்னாலஜி, ஜாவா டெக் ஸ்டாக், டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ திஸ் ஆர் த டொமைன்ஸ் ப்ரொவைடட் பை திஸ் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த 5 டொமைன்ஸ் மட்டும் தான் இது வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டில் த எண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்டுமே வந்து இந்த டொமைன்ஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வரப்போகுது. தென் நீங்கள் உங்களோட டிகிரி பிஇயா, பிடெக்கா, எம்இ, எம்டெக், பிசிஏ அண்ட் எம்சிஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி அண்ட் பிபிஏ, எம்பிஏ, டிப்ளமோ, அதர்ஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் எதுவும் ஷோ ஆகாது. சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு எனக்கு எதுவுமே வந்து நான் ஒன்றும் சூஸ் பண்ணல, டிகிரி சூஸ் பண்ணலன்னா ஜஸ்ட் கிளிக் அவுட் அதர்ஸ் ஆப்ஷன்.
இஃப் யூ ஹேவ் அதர்ஸ் ஆப்ஷன் சப்போஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் 12th இது மாதிரி இப்போ தான் நான் வந்து 12th முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். தென் ப்ளீஸ் என்டர் யுவர் கரண்ட் இயர் ஆஃப் யூஜி ஆர் பிஜி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் இருந்தால் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபோர்த் இயர் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் அதெல்லாம் இருந்தீங்கன்னா just leave it at blank. Then please enter your accepted year of graduations. So நீங்கள் 2025, 26, 27, 28 இந்த இயரில் வந்து எந்த இயரில் வந்து நீங்கள் கிராஜுவேஷன் ஆகிறீங்க கேட்குறாங்க. ஸோ உங்களோட இயர் கரெக்டாக தாங்க. தென் ஆர் யூ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீட் நாட் அப்ளை. இதுக்கு வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அதே மாதிரி ஏற்கனவே இந்த இன்டர்ன்ஷிப் வந்து 0.5.0 ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்து இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 5.0 அதுக்கும் அப்ளை பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலும் அப்ளை பண்ணக்கூடாது. இட்ஸ் ஃபுல்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, where you selected for any previous internship with a Springboard, internship opportunity will be open for the first time applicants. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்ஃபோசிஸில் வந்து இன்டர்ன்ஷிப் என்ன பண்ணி இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு தாங்க, சப்போஸ் இல்லைன்னா நோன் தாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து இந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து எது நீங்கள் மெயினாக வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம். ஏன்னா இங்கே என்ன நேம் போகிறீங்களோ அதுதான் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லேயும் வரும். அதேமாதிரி ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி, உங்களோட மெயில் ஐடி வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காலேஜ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ்னா ஃபுல் நேம் தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஇசி அது மாதிரிலாம் தரக்கூடாது. ஃபுல் நேம் வந்து நீங்கள் இங்கே வந்து இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த சிட்டியில் இருக்குது, இப்போ சென்னையில் பூந்தமல்லியில் நம்ம காலேஜ் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா ஜஸ்ட் என்டர் பூந்தமல்லி சென்னை அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணணும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதே மாதிரி இந்த டொமைன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறப்போ கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த டிகிரி எடுத்திருக்கீங்க. ஸோ தட்ஸ் இட். அண்ட் வந்து இப்போ தான் 12th முடிச்சுட்டு போகிறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் அதர்ஸ். அண்ட் வந்து எப்போ வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி பண்ண இன்டர்ன்ஷிப் வந்து இன்ஃபோசிஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்குலாம் இது கிடையாது. ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இதுதான் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன், நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. ஸோ இது ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் வந்து அப்கமிங் இன்டர்ன்ஷிப் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ June 2 இஸ் த லாஸ்ட் டேட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.